தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தோழி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். புத்தாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொடுக்கிறேன். புத்தாண்டுக்குரிய ஒரு வசனத்தை வாசித்து புத்தாண்டுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். யோபுவினுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நான் 2026ஆம் ஆண்டுக்குரிய வசனத்துக்காக அந்த ஆண்டுக்காக ஜெபிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வசனத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த போது இந்த வசனத்தின் பக்கத்தில் கொண்டு வந்து ஆவியானவர் என்னை விட்டார். இது எனக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான், எல்லாருக்கும் தெரிந்த பழக்கமான வசனம்தான். ஆனால் இந்த வசனத்தின் பக்கத்தில் தான் என்னை கொண்டு வந்து ஆவியானவர் விட்டார். இதன் அடிப்படையில் தான் நாம் புத்தாண்டுக்காக ஜெபிக்க ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆகவே இந்த வசனத்தை தியானித்து இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு என்றால் அவன் ஒன்றும் ஜெயிலில் இருக்கலை, அவனை யாரும் ஜெயிலில் போடலை. சிறையிருப்பு என்பது நம்மால் நினச்ச இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, நினச்ச ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நினச்ச யாரை நினைக்கிறோமோ அவங்கள சந்திக்க முடியாத சூழ்நிலை, அதான் சிறையிருப்பு. தானியேல் சிறையிருப்பில் இருந்தான். 70 வருஷம் யூதா சிறையிருப்பில், பாபிலோன் சிறையிருப்பில் 70 வருஷம் யூதா இருந்தது. யூத மக்கள் எஸ்தர், மொர்தகாய், தானியேல், எஸ்ரா, நெகேமியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எல்லாம் சிறையிருப்பில் இருந்தவங்க தான். ஜெயிலுக்குள்ளே போடப்படலை, ஆனால் சிறையிருப்பில் இருந்தவங்க. அதைத்தான் வேத புஸ்தகம் கேப்டிவிட்டி, சிறையிருப்புன்னு சொல்லுது. அவங்க அங்கே உயர்த்தப்பட்டாங்க. தானியேல் 127 நாடுகளுக்கு 3வது அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். எஸ்தர் 127 நாடுகளுக்கு பேரரசியாக, ராணியாக உயர்த்தப்பட்டாள். மொர்தகாய் 2வது இடம், 127 நாடுகளுக்கு 2வது அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். நெகேமியா ராஜாவினுடைய பேரரசனுடைய சக்கரவர்த்தியினுடைய ஒரு நெருங்கிய அதிகாரியாக இருந்தான், உயர்த்தப்பட்டான். எருசலேமினுடைய கவர்னராக பின்னாளில் நியமிக்கப்பட்டான். இவங்கெல்லாம் உயர்த்தப்பட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு, பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனால் சிறையிருப்பு தான். தானியேலுக்கு ஒரு குறை இல்லை. ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, அதிகாரி ராஜா அவனை வணங்கவும் அவனுக்கு தூபம் காட்டவும் காணிக்கை செலுத்தவும் கட்டளையிட்டான். தானியேலை எல்லாம் வணங்கினாங்க, அவனுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அவனை பார்க்கும்போதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, காணிக்கை கொடுக்கணும். அப்படி ஒரு அரசு உத்தரவு யாருக்கும் கிடைக்கல. அவனுக்கு காணிக்கை கொடுங்கப்பா. பார்க்கும்போதெல்லாம் அவனை வணங்குங்க. பரிதாபப்பட்டு காணிக்கை கொடுக்கறதில்ல, ஐயோ பாவம் ஒளியை செய்கிறாரு, பாவம் அவருக்கு கஷ்டம், அப்படி பரிதாபப்பட்டு கொடுக்கறதில்ல. அவன் அதிகாரி, அரசு அதிகாரி, பாபிலோன் மாகாணத்துக்கே கவர்னர்.
அவனை வணங்கணும், அவனுக்கு காணிக்க கொடுக்கணும். அப்படி உயர்ந்த இடத்துல, மரியாதையான இடத்துல தான் வைக்கப்பட்டிருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். நெகேமியா உயர்த்தப்பட்டான், எஸ்ரா உயர்த்தப்பட்டான், மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். கடைசி கடைநிலை ஊழியராக இருந்தவன் 127 நாடுகளுக்கு பிரதமராக உயர்த்தப்பட்டான். அப்படிப்பட்ட சிறையிருப்பில் அவங்கெல்லாம் உயர்த்தப்பட்டாங்க. ஆனால் சிறையிருப்பு தான். தங்க கூண்டில் வச்சா கூட கிளி அதுக்கு சிறை தான். அது தங்க கூண்டு பாலும் பழமும் கொடுத்தாலும் கிளிக்கு அது சிறை தானே, விடுதலை கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அதுதான் தானியேல் உபவாசம் இருந்து எதுக்கு ஜெபம் பண்ணா? எப்போது எங்கள் மக்கள் விடுதலை அடைவார்கள்? எரேமியா புஸ்தகத்தை படித்து தெரிந்து கொண்டான். 70 வருஷம் ஆகணும், 70 வருஷம் முடியணும். தெரிந்து கொண்டு தான் அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை மன்னியும். இவ்வளோ பெரிய உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு பட்டணம், பாபிலோன் பட்டணத்தில் இருக்கிறேன். உலகத்தினுடைய சக்கரவர்த்திக்கு கீழே முக்கியமான பொறுப்பில் நான் வேலை செய்கிறேன். எதுவுமே அவனை வரங்கள் வேலை செய்தது, தரிசனங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கிற வரங்கள். ராஜா தானியேல்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டான். அப்படிப்பட்ட ஊழியம் எதுவுமே அவனுக்கு திருப்தி தரல. தானியேல் என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றும், எங்கள் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றும் என்று 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். சிறையிருப்பு. ஆனால் யோபுடைய நிலைமை வேற. யோபினுடைய சிறையிருப்பு 9 மாதங்கள் தான், அதிகபட்சம் 6 to 9 மாதங்கள் தான். தானியேல் போன்றவர்களாம் வருஷ கணக்கில் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தாங்க. சிறையிருப்பிலேயே அவங்க உயர்த்தப்பட்டு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆனால் யோபினுடைய நிலைமை வேற. அவன் வியாதியில் இருந்தான், பொருளாதாரம் நலிவுற்று இருந்தது. வியாதியில் இருந்தான், பொருளாதாரம் நலிவுற்று இருந்ததுனால நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. எல்லாம் நெருங்கினவர்களெல்லாம் அவனை விட்டு போய்விட்டார்கள். அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். யோபினுடைய சிறையிருப்பு வியாதி, பண கஷ்டம், உறவுகளெல்லாம் விட்டு போய்விட்டார்கள். அந்த நிலைமை, தனிமை, தரித்திரம், அதே போல நோய். 3 சிறைகள், 3 சிறை கம்பிகள், 3 கதவுகள் அவனை பூட்டி இருந்தது. ஆண்டவர் அதை மாற்றினார். தானியேலுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு என்ன குறை? எதுவும் படிப்பா, அழகு, படிப்பு, ராஜ குடும்பம், எதிலும் குறை கிடையாது. பெரிய அரசு பதவி, ஆவிக்குரிய வரங்கள், பெரிய ஊழியம், தீர்க்கதரிசியின் ஊழியம், எல்லா விதத்திலும் தானியேல் கொடி கட்டி பறந்தான். ஆனால் அவனை என்ன ஜெபம் பண்ணா? எங்கள் விடுதலை தாங்க, எங்கள் தேசம் சிறைப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை யோபு மாதிரி சிறைப்பட்டிருக்கலாம், அல்லது தானியேல் மாதிரி சிறைப்பட்டிருக்கலாம். நான் நல்லா இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கு. எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன், உயர்த்தப்பட்டிருக்கேன், ஊழியம் செய்கிறேன், ஆவியில் உயர்த்தப்பட்டிருக்கேன், ஊழியத்தில் உயர்த்தப்பட்டிருக்கேன், பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கேன், சமூகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கேன், நல்லா இருக்கேன், ஆனால் சிறையிருப்பில் இருக்கேன். ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கலாம் அவங்களுக்கு. ஆண்டவர் இந்த வருஷத்தில் 2026 வருஷத்தில் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அல்லது யோபு போல நீங்கள் வியாதியில் இருக்கலாம். ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் அன்று செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு சபையை திறந்து வைக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு ஆலயத்தை போய் திறந்து வைக்கணும், விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. புறப்படுவதற்கு முந்தின நாள் என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. என்னால் எழும்ப முடியல. புறப்பட வேண்டிய அன்று இரவு, இந்த இரவு நான் ரயிலை பிடிச்சி போகணும். அன்றைக்கு காலையில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்படி படுத்துட்டேன். பச்சை தண்ணி ஒரு மடக்கு குடித்தா கூட அது வெளியே வந்துடும். என்னுடைய வயிறு பாதிக்கப்பட்டது. என்னால் புறப்பட்டு வர முடியல. தகவல் அனுப்பின என்னால் முடியல. அவர்களாகவே சமாளித்து வேறு ஒரு போதகர்
உள்ளூர் போதகரே அதை திறந்து வைத்து விட்டார். சுமார் 1 மாதம் நான் கஷ்டப்பட்டேன். எல்லா சோதனைகளும் செய்தார்கள். ஸ்கேன் எடுத்தாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எல்லா சோதனைகளும் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு சாதாரண வாயு தொல்லை தான், நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும், உங்களுடைய உணவு முறையை நீங்கள் மாற்றணும் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள். அதனால் 1 மாதம் நான் பாதிக்கப்பட்டேன். அது ஒரு சில நாட்கள் கடந்து முடிந்த பிறகு ஒரு ராத்திரி, அந்த நாட்களில் ஒரு ராத்திரி தூங்க முடியாமலே போயிடுச்சு. உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல. அதிகாலையில் மருத்துவர் இடத்துல போக வேண்டியதாயிட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம், அந்த வயிறு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சைனஸ் போன்ற தொல்லை வந்து விட்டது. கன்னத்தில் அதிகமான வலி, பல்வலி என்று நினைத்து பல் டாக்டர்கிட்ட போனால் அவர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டார். சைனஸ், அதிகமான வலி, அதனால் பாதிக்கப்பட்டேன். சுமார் 1 மாதம் பலவீனங்கள் என்னை முடக்கி போட்டது. ஆண்டவர் கிருபையாக சுகத்தை, பலத்தை கொடுத்தார். இப்போ கடந்த 6-7 மாதங்களாக தங்கு தடையின்றி ஊழியம் செய்ய, பல ஊர்களுக்கு செல்ல, சமீபத்தில் பீகாருக்கு 10 நாட்கள் ஊழியத்துக்காக போய்விட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நான் வகுப்படுத்தேன். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நின்ற நிலையில் தலைவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு வகுப்படுத்தேன். 4 நாட்கள் அப்படி வகுப்படுத்தேன். இன்னொரு 2 நாட்கள் மணிக்கணக்கில் நின்ற வண்ணம் வகுப்படுத்தேன். பிரயாணம் செய்தேன், விமானத்தில் பயணம் செய்தேன், காரில் நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்தேன். அங்கே குளிர், எந்த ஒரு உடல்நல பாதிப்பும் வரல. 1 மாதம் ஒரு சிறை இருப்பு மாதிரி என்னை ஆண்டவர் வச்சிட்டார். 1 மாதம். அப்போ தான் 59வது வயது, 60வது வயதை முடிக்கிறேன். 60வது வயதை முடிக்கும்போது தான் இந்த பலவீனம் வந்து விட்டது. 61வது வயதை ஆரம்பிக்கிற தருணத்தில், அது 60 முடிந்து 61 ஆரம்பிக்கிற தருணத்தில் 1 மாதம் நான் கஷ்டப்பட்டேன். கர்த்தர் கிருபையாக சுகம் கொடுத்தார். அதிகமாக தொடர்ந்து 2 மணி நேரம் டிவியில், 2 மணி நேரம் இந்த ஷூட்டிங், 2 மணி நேரம் தொடர்ந்து, எந்த இடைவெளியும் இல்லாமல் 2 மணி நேரம் தொடர்ந்து நான் பேசுகிறேன். கர்த்தர் சுகத்தை, பலத்தை கொடுத்தார். ஒருவேளை நோய் உங்களை சிறைப்படுத்தி இருந்தால், ஆண்டவர் உங்களை சுகமாக்குவதற்கு, உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மட்டுமல்ல, பண கஷ்டம், தனிமை, பிரியமானவர்கள் அவனை விட்டு போனார்கள், மனைவியை கூட அவனை விட்டு போயிட்டா. வேத வல்லுநர்கள் நடுவர்களே 2 கருத்து இருக்கு. மறுபடியும் அவனுக்கு குழந்தை பிறந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. வேத வல்லுநர்கள் 2 விதமாக கருதுகிறார்கள். ஒன்று, அவன் மனைவி திரும்ப வந்து அவனோடு ஒப்புரவாகிவிட்டால் அதன் பிறகு குழந்தை பிறந்ததுன்னு என்று சொல்கிறார்கள். இன்னொரு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இல்லை மனைவிலாம் திரும்ப வரல, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவளுக்கு தான் குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. இங்கே உறுதியாக பைபிளில் தகவல் இல்லை. எல்லாரும் அவன் சொல்கிறான். யாருமே, அந்த 3 நண்பர்கள், இன்னொரு மனிதன், 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேருமே அவனை குறை தான் சொன்னாங்க. அதில் 3 நண்பர்கள் சொன்னாங்க, நீ பாவம் பண்ணிட்ட யோபு. கர்த்தர் என்ன சொன்னார்? யோபு சன்மார்க்கன், உத்தமன், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவன், அவனை போல ஒருத்தனும் பூமியில் இல்லை. யோபுவை போல நீதிமான், உத்தமன் ஒருத்தனும் பூமியில் கிடையாதுன்னு ஆண்டவரே சான்றிதழ் கொடுத்து விட்டார். ஆனால் நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது யோபு, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, உனக்கு இவ்வளோ இழப்பு, இவ்வளோ வியாதி, எல்லாம் ஒன்றா வந்திருக்கு. இழப்பு, வியாதி, தனிமை, பண கஷ்டம், 4 ஒன்றா வந்திருக்கு. 1 வந்தாலே தாங்க கஷ்டம்.
4 ஒன்றா வந்திருக்கு. அதான் சிறையிருப்பு பாருங்கள். யோபினுடைய சிறையிருப்பு ரொம்ப பயங்கரமான சிறையிருப்பு. தானியேலுடைய சிறையிருப்பு அது வேற மாதிரி. யோசேப்பு உண்மையிலே சிறையில் இருந்தான். உண்மையிலே அவனை சிறையில் போட்டாங்க, பொய் குற்றஞ்சாட்டி. எழுத்தின்படியே சிறையில் இருந்தான். அவனுக்கு வியாதி கிடையாது, பண கஷ்டம் கிடையாது, தனிமை இருந்தது. குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டான், சிறையில் போடப்பட்டான். 2 அதிகாரிகளுக்கு ஊழியம் பண்ணான். அதில் ஒருத்தன் விடுதலையாகி போயிட்டான். அவங்ககிட்ட சொன்னான், என்னை எப்படியாவது விடுதலை செஞ்சிருப்பான்னு சொன்னான். அந்த அதிகாரி மறந்துட்டான், 2 வருஷம் மறந்துட்டான். அப்போ குறைஞ்சபட்சம் 2 வருஷம் அவன் சிறையில் இருந்திருக்கான். 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவனை கர்த்தர் ஒரு நாளில் விடுவித்தார். அதனால ஒருவேளை வழக்கோ புகாரோ உங்கள் மேலே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சிறைக்கு போயிடுவீங்களோ என்ற சூழ்நிலை இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, 2 கர்த்தர் அவனுக்கு தந்தல்ல எல்லாவற்றையும். முன் இருந்ததை விட 2 மடங்கு. லோத்துக்கு என்ன இருந்ததோ அதை தான் திரும்பி கொடுத்தாரு. லோத்து எல்லாவற்றையும் இழந்து போனான். எதிரி நாட்டு அரசர்கள் அவன் சோதம் குமாரில் இருந்தபோது படையெடுத்து வந்து யோபினுடைய குடும்பத்தை, யோபுவை, எல்லா உடைமைகளையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆபிரகாம் வந்து சண்டை போட்டு மீட்டான். வேதத்தில் போட்டிருக்கு, ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சை வாராகிலும் இழந்து போகிற எல்லாம் திரும்ப மீட்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு வந்து எல்லாம், ஒரு செருப்பு வார் முதற்கொண்டு ஒரு நூல் முதற்கொண்டு எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைச்சது. தாவீது அவன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதோடு கூட கொஞ்சம் போனஸ், 2 மடங்கு கிடையாது. சிக்லாக்ல அவன் போய் குடியிருந்த போது, பெலிஸ்தருடைய தேசத்தில் குடியிருந்த போது அமலேக்கியர் வந்து மனைவி, பிள்ளைகள், உடைமைகளை எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் எல்லாவற்றையும் மீட்டான். அதோடு கூட கூடுதலாக ஒரு போனஸாக அவனுக்கு பொருட்கள் கிடைச்சது. அதையெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதுக்கு கிடைச்சதை விட யோபுவுக்கு 2 மடங்கு திரும்ப கிடைச்சது. தாவீதை விட யோபுவுக்கு ஆசீர்வாதம் அதிகம். இந்த கண்ணோட்டத்தில் இழப்பு ஈடுகட்டப்படுதல், லோத்தை விட இவனுக்கு ஆசீர்வாதம் அதிகம். தாவீதுக்கு 2 மடங்கு ஈடுகட்டுதல் கிடையாது, லோத்துக்கு 2 மடங்கு ஈடுகட்டுதல் கிடையாது. ஆனால் யோபுவுக்கு 2 மடங்கு ஈடுகட்டுதலை கர்த்தர் தருகிறார். சிறையிருப்பில் இருக்கிறவங்களை ஆண்டவர் 2026 விடுவிக்க விரும்புகிறார். ஆகவே அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இழந்து போன இழப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உறவுகளை இழந்திருக்கலாம். இழப்புனா மரணம்தான் இழப்பு, மரணம் மட்டும்தான் இழப்பு அல்ல. உறவுகளிலே ஏற்படுகிற பிரிவு கூட ஒரு இழப்பு தான். நண்பர்கள் பிரிந்து போவது, உறவினர்கள் பிரிந்து போவது. சில பாஸ்டர்களுக்கு உங்கள் சபையை விட்டு ஆத்துமாக்கள் பிரிஞ்சு போயிருக்கலாம், அதுவும் இழப்பு தான். உங்களுக்கும் ஆண்டவர் 2 மடங்கு ஆத்துமாக்களை திரும்ப கொடுக்க விரும்புகிறார். ஊழியத்தை இழந்தவர்கள், வேலையை இழந்தவர்கள், தொழிலை இழந்தவர்கள், பணத்தை இழந்தவர்களுக்கும் ஆண்டவர் 2 மடங்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 2 மடங்கு. பணம் மட்டும் இல்லை, உறவுகளெல்லாம் தேடி வந்தாங்க. அறிமுகமான ஒரு சகோதர சகோதரிகளெல்லாம் திரும்பி வந்தாங்க. 2 மடங்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தங்க நகை கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆளுக்கு ஒரு தங்க ஆபரணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இழந்து போன அந்தஸ்து, இழந்து போன மரியாதை, இழந்து போன புகழ், யாரெல்லாம் நீதான் பாவம் பண்ண அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களையே ஆண்டவர் என்ன பண்ண வச்சாரு? யோபு ஜெபம் பண்ணாதான்பா நான் கேட்பேன், இல்லைனா உங்களை அடிச்சு விடுவேன்னு சொன்னார். அவங்க வந்து யோபுக்கிட்ட வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்படி ஒரு இழந்து போன ஒரு நல்ல பேர். யோபு பாவம் பண்ணிட்டான்னு அவன் பேர் கெட்டு போச்சு.
ஒரு நல்ல பேரை கொடுத்தார். இழந்து போன பேர், இழந்து போன மரியாதை, இழந்து போன அந்தஸ்து, இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன உறவுகள், இறந்து போன ஆரோக்கியம் எல்லாம் 2 மடங்கு கிடைச்சது. சிலர் சிறையிருப்பில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இழப்பில் நீங்கள் இருக்கலாம். குறிப்பாக உறவுகளை இழந்து போனவர்கள், அந்தஸ்து, கணம், மரியாதை, நற்பெயரை இழந்து போனவர்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கு திரும்ப கொடுக்க போகிறார். அப்படி விரும்புகிறார். அதற்காக ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் 2025ஆம் ஆண்டை முடித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் நல்லவராய் இருந்தீர். நன்றி. சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர். நன்றி. சத்தியத்தை, சமாதானத்தை வெளிப்படுத்தினீர். நன்றி. நீர் நல்லவர் என்று சொல்கிறோம். நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்கிறோம். வாக்கு மாறாதவர் என்று சொல்கிறோம். காலில் விழுந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபை. நாங்கள் நிற்கிறது தேவ கிருபையினால் நிற்கிறோம். நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. இன்றைக்கு இந்த நிலைமையில் இருப்பதற்கு நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. உம்முடைய கிருபை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த 2025க்காக 2025 ஏற்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் நீர் மாத்திரமே காரணம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் 2026 நீர் தருகிறீர். அதற்காக நன்றி. எங்களை ஆயத்தப்படுத்தோம். நாங்கள் 2026க்காக எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்ட எங்களுக்கு இந்த யோபு புஸ்தகத்தை 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தந்தீர். எங்கள் சிறையிருப்பெல்லாம் மாற்றம். யோபுவை போல சிறையிருப்பு இருந்தால் மாற்றம். வியாதியில் இருக்கிறவர்களை சுகமாக்கும். குறிப்பாக கால்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், கால்களில் நோய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படி நீர் தூண்டுகிறதற்காக, காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். கால்களில் பலவீனப்பட்டவர்கள், சுதந்திரமாக வெளியே போக முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை 2026 சுகமாக்கி அவர்கள் வெளியே போவதற்கு, சுதந்திரமாக வருவதற்கு, போவதற்கு நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே, பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வெளிநாட்டுக்கு போகணும், போக வேண்டிய அவசியம் இருக்குது, அவசரம் இருக்குது, பணம் இல்லாததுனால போகலை என்ற நிலையில் இருக்கிறவர்களை குறித்து எனக்கு உணர்த்துகிறீர். அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்தித்து வெளிநாடுகளுக்கு, தூர இடங்களுக்கு அவர்கள் போவதற்கு, வெளி ஊர்களுக்கு போவதற்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீர் தாரும். நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, வாகனத்தை இழந்தவர்கள், வாகனம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய காரியத்தில், வாகன வசதியில் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை, சிறையிருப்பை மாற்றும். உறவுகளை இழந்தவர்கள், நட்புகளை இழந்தவர்கள், ஊழியத்தில் ஆத்துமாக்களை இழந்தவர்கள், தொழிலிலே வாடிக்கையாளர்களை இழந்தவர்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2 மடங்கு திரும்ப கொடுப்பீராக. 2 மடங்கு உறவுகளை தாரும், 2 மடங்கு ஐக்கியங்களை தாரும், 2 மடங்கு ஆத்துமாக்களை தாரும், 2 மடங்கு வாடிக்கையாளர்களை தாரும். ஆண்டவரே, இழந்து போன அந்தஸ்து, இழந்து போன மரியாதை, இழந்து போன நற்பெயர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. நண்பர்கள் நடுவில் யோபினுடைய பேர் கெட்டு போச்சு. இவன் பாவம் பண்ணிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான்ப்பா பாவம் பண்ணீங்க, அவன் பாவம் பண்ணலை என்று அவர்களோடு பேசி, யோபு ஜெபம் பண்ணாதான் அவங்கள மன்னிப்பேன்னு நீர் சொல்லி யோபுக்கு நற்பெயரை, 2 மடங்கு நற்பெயரை உண்டாக்கினீர். ஸ்தோத்திரம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை யோபுவுக்கு செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இழந்து போன எல்லா நற்பெயரையும், நற்சாட்சியையும், என் பேர் கெட்டுப்போச்சே, என் பேரை அநியாயமாக கெடுத்துட்டாங்களே, நான் என் பேரை நாரப்போக பண்ணிட்டாங்களேன்னு கவலைப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, நல்ல ஒரு வாசனையாக, அவருடைய பேரை சுகந்த வாசனையாக நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே,
மட்டுமல்ல, தானியேலை போல ஆண்டவரே சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குறையும் இல்லை, பொருளாதாரத்திலேயோ அந்தஸ்திலேயோ மரியாதையிலையோ நற்பெயரிலையோ ஆனால் சமூக ரீதியாக சுதந்திர விடுதலை இல்லை. அரசியல் சமூக ரீதியாக சிறைப்பட்டு இருக்காங்க. படிப்பு, பணம், வேலை, தொழில், ஊழியம், அந்தஸ்து, மரியாதை எதுக்கும் குறை இல்லை, ஆனால் சமூக ரீதியாக சிறைப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவர். எந்த விஷயத்தில் அவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. 2 மடங்கு திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரே, இழந்து போன ஊழியத்தை, இழந்து போன ஆத்துமாக்களை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வரங்களை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன நன்மைகளை, இழந்து போன சுகம்பலனை, இழந்து போன குடும்பத்தை, இழந்து போன ஐக்கியத்தை, ஆண்டவரே இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன உடைமைகளை திரும்ப கொடுப்பீராக. யோபுவின் தேவன் உயிரோடு இருக்கிறீர். யோபுவின் தேவன் மாறாதவர், பட்சபாதம் இல்லாதவர். 2 மடங்கு 2 அத்தனையாய் இந்த 2026 நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக, சபைகளின் தலைவர்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, கல்வி பணிகளுக்காக, டிவி ஊழியங்களுக்காக, மீடியா ஊழியங்களுக்காக, ஜேடிகே ஊழியத்திற்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக, அதனுடைய பணியாளர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜேடிகே நேயர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2026 ஆண்டு ஆண்டவரே ஒரு 2 சிரேஷ்ட புத்திர பாகத்தின் ஆண்டாக ஆண்டவரே, மூத்த மகனுக்கு தான் 2 பங்கு. அந்த இழந்து போன சிரேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு திரும்ப கிடைக்கல. ரூபனுக்கு இழந்து போன சிரேஷ்ட புத்திர பாகம் திரும்ப கிடைக்கல ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு அதை நீர் திரும்ப கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர். இழந்து போன சிரேஷ்ட புத்திர பாகம், இழந்து போன 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவரை கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பாக மூத்த பிள்ளைகளுக்காய், குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்து குடும்பத்துக்காக பாடுபட்டு எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்காம, எந்த பலனும் குடும்பத்தில் கிடைக்காம வேதனையோடு இருக்கிற மக்களை கர்த்தர் இந்த ஆண்டில் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறதற்காய், பலன் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, முழு உலகத்தின் சமாதானத்திற்காய், ரட்சிப்பிற்காய், எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.